ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் இனிதே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் தேவகுமாரனாய் இயேசு என்கிற ஒரு நிலையிலே தேவனுடையதான குமாரனை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு தேவகுமாரனாய் இயேசு ஆசாரியராக இருக்கிறார் என்கிற ஒரு மேன்மையான ஒரு பங்கை உங்கள் மத்தியில் வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயர் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆக வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு எழுந்தருளி போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த ஆசாரியரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த ஆசாரியருடைய வேலைகள் என்ன என்று பார்க்கும்போது நாம் தியானிக்கக்கூடுமானால் காலங்கள் போதாது. ஆனாலும் கூட இந்த ஆசாரியர்களை குறித்து ஒரு சுருக்கமாய் சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தபோது அவர்கள் சீன் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். அங்கே ஓரேப்பில் மோசேக்கு தரிசனமான அந்த இடத்துல அவர்கள் தேவனை சந்திக்க விரும்புகிறார்கள். தேவன் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். அந்த ஓரேப் என்கிற அந்த மலையிலே மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 24:17-18 மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 12 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆக மோசே பார்த்து கர்த்தர் அழைக்கிறார், இந்த மலையின் மேலே நீ ஏறி வா, நான் ஜனங்கள் கற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கை கொள்ளும்படியான கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் அழைத்தார். அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்று மலையிலே ஏறி வா என்று அவன் அழைத்த போது அந்த ஓரேப் என்கிற மலையிலே அவன் ஏறி போய் 40 நாள் இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த 40 நாட்களும் கர்த்தர் அவனுக்கு 10 கட்டளைகளாகிய கற்பனைகளை கொடுத்ததோடு மாத்திரமில்லாதபடி நீதி நியாயங்களை நியாய பிரமாணங்களை அவனுக்கு எழுதி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வேதத்தை அவன் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் வந்தபோது யாத்திராகம் 25:8-9 அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆக மோசே அந்த மலையில் இருக்கும்போது ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடையதான மகிமையை காண்பதோடு மாத்திரமல்ல ஜனங்களோடு அவர் பேசும்படியாக விரும்புகிறார். அவர் சந்திக்கும்படியான ஒரு ஸ்தலத்தை, ஒரு வாசஸ்தலத்தை அவர் உண்டாக்க வேண்டும் என்று இந்த மோசேக்கு அவர் மாதிரியை காண்பிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த வாசஸ்தலமானது மோசேக்கு காண்பிக்கப்பட்டபடி அவர் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற 3 பிரிவான ஒரு வாசஸ்தலத்தை அவன் உண்டாக்க வேண்டும். அந்த வாசஸ்தலங்கள் என்னென்ன உள்ளே வைக்கப்பட்டிருக்க வேண்டும், எப்படி அது மூடப்பட வேண்டும் என்று அந்த வாசஸ்தலத்தை குறித்து மோசேக்கு தரிசனத்தில் மாதிரியாக அங்கே காண்பிக்கப்படுகிறது. அப்படி காண்பிக்கப்பட்ட அந்த வாசஸ்தலத்தில் மோசே
இறங்கி வந்து அவன் தேவனுடையதான ஜனங்களிடத்தில் பேசி அவர் தேவன் வாசம் பண்ணுவதற்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவன் ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகம் 25வது அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டாக்குவாயாக. அந்த ஸ்தலத்தில் கர்த்தர் மோசேயோடு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆக அப்படியாக மோசே அந்த வாசஸ்தலத்தை அவன் உண்டாக்கி அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் பெற்றுக்கொண்ட 10 கட்டளைகளாகிய கற்பனைகளை ஒரு சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியில் வைத்து அந்த பெட்டியை பொன் தகட்டினாலே மூடி அது கேருபீன்கள் மேலாக வைத்து கிருபாசனம் என்கிற ஒரு மேன்மையான ஒரு பாக்ஸாக அதை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்தான். பரிசுத்த ஸ்தலத்தில் சமூக தப்புங்களையும் குத்து விளக்குகளையும் தூபபீடத்தை வைத்தான். பிரகாரங்களிலே தண்ணீர் தொட்டியையும் பலிபீடங்களையும் வைத்தான். எப்படி ஆசரிப்பு கூடாரம் என்கிற அந்த தேவ ஆராதனை செய்யக்கூடிய அந்த ஸ்தலத்தை அவன் உண்டு பண்ணி அதில் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி தேவன் விரும்பினார். என்னாகம் 7 அதிகாரம் 89வது வசனம். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். ஆக மோசே தேவனோடு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து பேசுவான். அங்கே கிருபாசனம் என்கிற அந்த பெட்டியிலிருந்து கர்த்தர் மோசேயோடு பேசுவார். ஜனங்கள் நடக்க வேண்டிய விதங்கள், அவர்கள் கை கொள்ள வேண்டிய முறைமைகள், அவர்கள் ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்மானம் பண்ணி மோசே கொடுத்து ஒவ்வொரு நாளும் அங்கே பலிகளை செலுத்த வரும்போது மோசேயோடு அங்கே கூடியிருக்கிற ஆரோனோடு அவனுடைய குமாரனோடும் கர்த்தர் அந்த ஸ்தலத்திலிருந்து பேசி வந்தார். தன் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே யாத்ராகமம் 28வது அதிகாரம் 41வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனையும் அவன் குமாரரையும் நீர் அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எனக்கு பலிகளை செலுத்தும்படி ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி அவர்களை ஆசாரியராக ஏற்படுத்த வேண்டும் என்று மோசேக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். யாத்ராகம் 30 அதிகாரம் 30வது வசனம். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனையும் அவன் குமாரனையும் நீர் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு விசேஷித்த விதமான பரிசுத்த வஸ்திரங்களையும் தலையிலே வைக்கிற கிரீடத்தையும் நெத்தி பட்டயத்தையும் ஏபோத்தையும் அவனுக்கு உடுத்து வித்து அவனை அலங்கரித்து அவன் ஜனங்களுக்காக தேவ காரியத்தில் பலிகளை செலுத்தி ஆராதனை செய்வதற்காக அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவனை மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைகளையும் தலைமுறையாக அந்த பட்டத்துக்கு வரும்படி அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். யார் இந்த ஆரோன் என்றால் மோசேயினுடைய மூத்த சகோதரனாகிய ஆரோன். இவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றால் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சுதந்திரத்துக்கு போகும்போது இந்த லேவி கோத்திரத்தை தேவன் என்னுடைய சேஷ்ட புத்திரமாக தெரிந்து கொண்டேன் என்று விசேஷித விதமாய் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். இந்த லேவி கோத்திரத்தில் விசேஷ விதமாக இந்த ஆரோனையும் அவனுடையதான சந்ததியும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த கூடாரத்தில் தேவனுக்கென்று பலிகளை செலுத்துவதற்கும்
ஆராதனை செய்வதற்கும் தூபம் காட்டுவதற்கும் ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசுவதற்காக தேவனுடைய சன்னிதானத்தில் பிரமாணங்களை மீறும் போது, கற்பனைகளை மீறும் போது அதுக்குரியதான வாக்கியங்களை போதிக்க, நியாயம் தீர்க்க இந்த ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் கர்த்தராகிய தேவன் அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்தி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். யாத்ராகமம் 40 அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். ஆக ஆரோனை மாத்திரமல்ல, அவனை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி பரிசுத்தமான வஸ்திரங்களை, அலங்காரமான வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி தேவ சன்னிதானத்தில் ஆராதனை செய்யும்படி, பலிகளை செலுத்தும்படி, தூபங்கள் காட்டும்படி அவனை ஏற்படுத்தின கர்த்தர் அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுக்கிறார். வேறு யாரும் அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயோ தேவ ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. அவர்கள் மாத்திரமே நித்திய காலமாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அவர்களை பிரித்தெடுத்து வைத்திருந்தார், அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார், பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தார், தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் நித்திய காலமாக நித்திய ஆசாரியத்துக்கு ஏற்றவர்களாய் அங்கே வாசம் பண்ணினார்கள். லேவியராகமம் 4 அதிகாரம் 20வது வசனம். பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஜனங்கள் பாவம் செய்தவர்களாய் இருக்கும் போது பாவத்துக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நியாய பிரமாணத்தின்படியே பலிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த பாவம் செய்தவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து அவன் தேவ சன்னிதானத்தில் இருக்கும்போது ஒரு காளையோ வெள்ளாட்டு கடாவோ கொண்டு வர வேண்டும். அந்த காளையோ வெள்ளாட்டு கடாவோ பலியிடப்பட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த திரைக்கு முன்பதாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக 7 தரம் தெளிக்க வேண்டும். அப்படி தெளித்து ஒரு மனிதன் பாவம் செய்தானால் அவன் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டு அவன் பாவம் மன்னிக்கப்படும். இந்த பாவ மன்னிப்பை, பாவ நிவர்த்தியை செய்யும்படியாகத்தான் இந்த ஆசாரியர்களை தேவன் நியமித்து வைத்திருந்தார். இந்த பாவ நிவர்த்தி செய்து மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வழியை தேவன் பிரமாணத்தின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆக அப்படிப்பட்டதான பலிகளை செலுத்துவதற்கு இந்த ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் வேறு பிரித்த தேவன் எபிரேயர் 2 அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பாவ நிவர்த்தி செய்கிற ஆசாரியர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். அதே முறைமைகளை ஆசரிப்பு கூடார மாதிரியின்படியே தேவன் தாவீதுக்கு தரிசனத்தில் காண்பித்தார். மோரிபா என்கிற மலையிலே சாலமோன் ஆலயத்தை கட்டின போது தாவீதுக்கு தேவன் காண்பித்தபடியே அங்கே உள்ள பனிமுட்டுக்களையும் ஆசாரியர்களுக்குரிய வஸ்திரங்களையும் தேவ ஆலயத்தின் ஆராதனைகளையும் தேவ ஆலயத்தை கட்டும்படியாக மாதிரியை தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அந்த மாதிரியின்படியே சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டின போது அங்கே ஆசாரிய ஊழியம் செய்யும்படி இந்த ஆரோனுடைய சந்ததியைத்தான் அவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த ஆரோனுடைய சந்ததிகள் தலைமுறையாக கிறிஸ்து வரைக்கும் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தேவனே கனத்தை கொடுத்திருந்தார். ஆக இப்படிப்பட்டதான ஆராதனை முறைமைகளை தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருந்த போது, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு அந்த ஆசாரிய முறைமையின்படியான நிலையை நிறைவேற்றி புது வழிகளை திறந்து கொடுக்க வந்திருக்கிறார். அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்யத்தக்கதாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. இந்த பூமியில் சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவகுமாரன் மனுஷனாக வந்தபோது தன்னுடைய சகோதரராகிய ஆரோன் குடும்பத்தார் பாவ நிவர்த்தி செய்யும்படியாக ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்ததைப் போல இவரும் அதே பிரதான ஆசாரியருக்குரிய இரக்கத்தையும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக அந்த சகோதரர்களுக்கு ஒப்பாக இவர் இந்த பூமிக்கு தேவ காரியங்களை நிறைவேற்ற வரவேண்டியதாக இருந்தது. எபிரேயர் 5:1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். ஆக மனுஷனில் ஆரோன் அவனுடைய குடும்பத்தாரும் பிரதான ஆசாரியர்களாக மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, மனுஷன் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக தேவ காரியங்களை குறித்து பலிகளினாலே ஆராதனைகளினாலே அவன் செலுத்தக்கூடிய குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவன் என்ன செய்ய வேண்டியது, நிவர்த்தி செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆக அப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்ய ஆரோனும் அவனுடைய குடும்பத்தாரும் நித்திய தலைமுறையாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம் அந்த தேவ காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஆசாரியர்களுக்காக ஒப்பாக, சகோதரர்களுக்கு ஒப்பாக இவர் இந்த பூமியில் வரவேண்டியது அவசியமாயிருந்து மனுஷருக்காக தேவ காரியங்களை தேவன் அவருக்கு நியமித்து வைத்திருந்தார். இந்த பிரதான ஆசாரியனுக்குரிய இந்த வேலையை கிறிஸ்து இயேசு எப்படி நிறைவேற்றினார்? இவர் ஆசாரியத்துக்குரிய கோத்திரத்தை அல்லவர் அல்லவே என்று அநேகர் சொல்லக்கூடும். எபிரேயர் 8:1-2 மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பரலோகத்தில் இருக்கிறவரும் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரமாகிய ஆசிரிய ஊழியத்தை செய்வதற்கு தேவகுமாரன் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறார். மகா பிரதான ஆசாரியர் என்று அவர் சொல்லப்படுகிறார். ஏனென்றால் அவர் தேவ காரியங்களை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். எப்படி அவர் மகா பிரதான ஆசாரியரை ஆக முடியும்? ஆக இவர் என்னாகும் 18:7 ஆகையால் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கும் உட்புறத்திற்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன், அதை செய்யும்படிக்கு சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். இந்த ஆசாரிய ஊழியத்தை ஆரோனுக்கும் அவனுடைய குமாரனுக்கும் நியமித்திருக்கிற தேவன் அந்நியன் ஒருவன் அல்லது வேறு கோத்திரத்தை சேர்ந்தவன் ஆசாரிய ஊழியத்தை அங்கே செய்ய வந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன். வேறு யாரும் அந்த ஸ்தானத்தில் நிற்க முடியாது. ஆக தாவீது உடன்படிக்கை பெட்டியை அவன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு பெத்சிமேசிலிருந்து கொண்டு வரும்போது உசியா அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கையை நீட்டினான உடனடியாக கீழே விழுந்து செத்தான். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த உடன்படிக்கைக்கும் ஆசாரிய ஊழியத்திற்கும் நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே உடன்படிக்கையை சுமக்க முடியும். தேவ காரியத்தை நிறைவேற்ற, ஆராதனை செய்ய, பலிகளை செலுத்த அவள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மாத்திரமல்ல தேவ ஆலயத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியும்.
வேறு யாருமே அந்த ஸ்தானத்துக்கு வந்து நிற்கக்கூடாது. வேதம் அவ்விதமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 7 அதிகாரம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ. ஆக இயேசுவானவர் ஆராதனை செய்வதற்குரிய ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷம். காரணம் என்னவென்றால், இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த பிரதான ஆசாரியராக நியமிக்க இவ்வளவு விசேஷித்த நாமத்தை அவர் உடையிருக்கிறார். ஆக இவர் யூதா கோத்திரத்தில் தாவீது வம்சத்தில் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் எப்படி ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும்? நிச்சயமாக அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது. தேவ காரியங்களை நிறைவேற்ற முடியாது. அதற்கு நியாயப்பிரமாணத்திலே தேவ காரியங்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இவர் மகா பிரதான ஆசாரி என்று சொல்லப்படுவதற்கு ஆரோனுடைய கோத்திரத்தில் பிறந்த ஒரு உடன்படிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் லூக்கா 1 அதிகாரம் 35, 36 வசனங்களை நாம் வாசிக்க போது, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஆமாம், மரியாள் இடத்துல தேவதூதன் பிரவேசித்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்து, சகரியா தம்பதிகள் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர்கள், இப்பொழுது எலிசபெத்து கர்ப்பவதியாகி 6ஆம் மாதத்தில் இருக்கிறாள். உன்னுடைய இனத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட மரியாள் தீவிரமாக எலிசபெத்தை சந்திக்க போகிறாள். லூக்கா 1 அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். ஆக இந்த எலிசபெத் வம்சம் என்னவென்றால், ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தியாயிருக்கிற எலிசபெத். இவள் வாழ்க்கைப்பட்ட இடம் என்ன? அபியா என்கிற ஆசாரிய வம்சத்தில் வழிவந்தவனாகிய சகரியாவுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறான். ஆக எலிசபெத்தினுடைய இனத்தாள் யார் என்று பார்க்கும்போது மரியாள். ஆக இயேசு கிறிஸ்து ஆசாரிய வம்சத்தில் பிறந்த ஒரு இனத்துக்குள்ளாக அவர் பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. எலிசபெத்தின் இனத்தாள் ஆகிய ஆரோனின் குமாரத்தியாகிய எலிசபெத்தினுடைய இனத்தாளாக இருக்கிற மரியாள் இடத்துல கிறிஸ்து பிறந்து வந்து அவர் தம்மை ஆசாரியராக தேவன் நியமிப்பதற்கு ஏற்றதாக இருந்தது. லூக்கா 1 அதிகாரம் 39 நாம் வாசிக்கலாம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஆக இந்த மரியாள் எலிசபெத் வீட்டுக்குள்ளே பிரவேசித்த போது வாழ்த்துகிறாள். ஆக வாழ்த்துன சத்தத்தை கேட்டபோது அபியா வம்சத்தில் வந்த சகரியாவின் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி 6ஆவது மாதத்தில் இருந்தாள். அது கற்பத்திருக்கிற பிள்ளையானது களிப்பாய் துள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சகரியா அபியா ஆசாரிய வம்சத்தில் வந்த சகரியாவினுடையதான மனைவியாகி எலிசபெத்துக்கு இனத்தாளாக இருக்கிற மரியாள் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவள். அந்த இரத்தத்தில் அவளுடைய கற்பத்தில் பிறந்து வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆசாரிய வம்சத்துக்குரியவராகவும் பிறந்து வந்திருக்கிறார். ஆக எபிரேயர் 10 அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி
என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் இந்த பூமியில் நிறைவேற்றின சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ நிவர்த்தியை ஜனங்களுக்கு உண்டாக்கி, ஒரே தரம் தான் பழி செலுத்தப்பட்டதுனால அந்த நிவர்த்தியை உண்டாக்கி, பாவ மன்னிப்பு உண்டாக்கி, இன்றைக்கு தேவ காரியங்களை நிறைவேற்றி பரலோகத்திற்கிற தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அங்கே எப்படி இருக்கிறார் என்றால், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று யோவான் தரிசனத்தில் சொல்கிறார். ஆக அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருந்தால் அவருடைய இரத்தமானது என்றைக்கும் தன்னுடைய சரீரத்தில் சிந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக அவர் சொந்த இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்கி அங்கே பரலோகத்தில் போய் தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து இன்றைக்கு பிரதான ஆசாரியராய் அமர்ந்திருந்து தேவ காரியங்களை நிறைவேற்றும்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக மகா பிரதான ஆசாரியராக தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒரே தரம் பலியிட்டதுனால நித்திய ரட்சிப்பு உண்டாக்கியிருக்கிறார். அவர் இந்த பூமியில் அவர் வந்து நம்மை அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்ட நோக்கம் என்னவென்றால், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கார். நம்ம தெரிந்து கொண்டு ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாமும் ஆசாரியர்கள் தான். ஏன்னா கிறிஸ்துவின் இரத்தத்தில், ஆரோன் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருடைய இரத்தத்தில் நம்மளையும் ஆசாரியருக்குரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். தேவ காரியங்களை நிறைவேற்ற பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கும்படியாக அந்த தேவ காரியங்கள் ஒன்றில் நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீ ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய அந்த இயேசுவை சிலுவை நோக்கி காண்பிப்பாயா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருடைய இரத்தத்தினால பாவங்களற நம்மை கழுவி நம்மை பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கும்படி ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நம்மை மாற்றியிருக்கிறார். நீ சாதாரணமான ஆள் இல்லை. அழைக்கப்பட்டிருக்கிறாயா? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? இயேசுவின் இரத்தத்தில் மீட்கப்பட்டிருக்கிறாயா? நீ ஆசாரிய கூட்டம், ராஜரீக கூட்டம். கர்த்தர் கனமும் மகிமையும் கிருபை உனக்குண்டாக அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க ஆண்டவரே, இந்த பூமியில் ஆண்டவரே தேவ காரியங்களை நிறைவேற்றும்படி வந்த பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து ஆசாரிய வம்சத்தில் எலிசபெத் ஆண்டவரே ஆரோனின் குமாரத்தி என்று சொல்லப்பட்ட அந்த சந்ததியில் இனத்தாளாக இருக்கிற மரியாளுக்குள்ளே பிறந்து வந்தவனுடையினால் நீ ஆசாரியத்துக்குரியவராக இருக்கிறீர். இன்றைக்கு பலி செலுத்தி தன்னைத்தானே ஜீவனை இரத்தத்தை கொடுத்து ஆண்டவரே பலி செலுத்தி நித்திய மீட்பையும் மன்னிப்பையும் கொடுத்து இன்றைக்கு பிரதான ஆசாரியராக பரலோகத்தில் விட்டிருக்கிறீர். எங்களுக்காக தேவ காரியத்தை நிறைவேற்ற அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீர். பிரதான ஆசாரியராக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். இந்த வசனத்தை கேட்ட மக்களையும் ஆசாரியர்களாக ராஜரீக கூட்டமாக மாற்ற இன்றைக்கும் இரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் சாதாரணமான மனுஷர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகும்படி இரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறீர். அவர்களுடையதான மீட்பின் கிரியமாகிய இரத்தம் ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்துவதாக. ஆசீர்வதிப்பீராக. விடுதலையும் சமாதானத்தை தருவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எனது எல்லாம் அறிந்தவர் நீ, என்னை முழுதாய் புரிந்தவர் நீ. எனது எல்லாம் அறிந்தவர் நீ, என்னை முழுதாய் புரிந்தவர் நீ. என்னை வெறுக்காமல் என்னை ஒதுக்காமல் என்னோடு வாழ்கின்றீர்.
எனக்குள் வாழ்கின்றீர். தந்தையே, உம்மை போல யாரும் இல்லையே. தந்தையே, உம் அன்புக்கு இணை ஒன்றும் இல்லையே. உம் அன்புக்கு இணை ஒன்றும் இல்லையே. உம் அன்புக்கு இணை என்றும் இல்லையே. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.